இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி 26ல வந்து ஆட்சிக்கு வரும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் நம்பிக்கையோட சொல்றபடி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் திமுக கூட்டணி இருக்கு, இன்னொரு பக்கம் விஜய் இருக்கிறார், இன்னொரு பக்கம் சீமான் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு 4 முனை போட்டி வந்து இருக்கு. கூட்டணி சேர்ந்தாலும் திமுகவையும் வீழ்த்த முடியும், வாக்குகள் சிதறாமலையும் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்க சைட்ல இருக்கா? சார் வந்து அரசியலில் வந்து இன்றைக்கி நான் ஆட்சியில் இருக்கேன், ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையில் இருக்கேன் அப்படிங்கிறது அடுத்த தேர்தல் அது பிரதிபலிக்கும் என்பது நிச்சயமாக வரலாற்றில் இது ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் எங்களை பற்றியே சொல்கிறோம். 283 இடங்கள் 2014 வாங்குவோன்னு நினைக்கவே இல்லை, அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஆனால் எங்களோட கூட்டணியில் இருந்த எல்லாருக்குமே பதவி கொடுத்தோம். 303 இடங்கள் அடுத்த தேர்தலில் 19. ஆனால் 24ல் 400 வரும்னு எதிர்பார்த்தோம், மெஜாரிட்டியே வரல. அதனால் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் தமிழ்நாட்டில் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா துறையிலும், ஊழல் மட்டுமில்லை, லா அண்ட் ஆர்டர் மட்டுமில்லை, வந்து பெண்களுக்கான அவமானங்கள் மட்டுமில்லை, தேர்தல் வாக்குறுதிகளை வெட்ட வெளிச்சமாக நிறைவேற்றாது, ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் இல்லை, வெட்ட வெளிச்சமாக தாலிக்கு தங்கம், விவசாயிகள் கடன் ரத்து, கல்லூரி மாணவர்களுக்கான கடன் ரத்து, படிப்புகள் ஓப்பனாக எதுவுமே செய்யலை. பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை எக்கச்சக்கமாக இருக்காங்க.